நம்ம ப்ளவுஸை நம்மளே தச்சு போட்டுக்கணும்னு சொல்லி எல்லா பெண்களுக்குமே ஆசை இருக்கும். ஆனால் அதை எப்படி தச்சு பழகணும், யார்கிட்ட பழகிறது, தைக்க கற்றுக்கிறதுக்கு நிறைய செலவாகுமா அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற காசில் உங்களாலையும் தைக்க கற்றுக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சேனல்ல இருந்து ஸ்ரீஜா உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் 3 டாட் ப்ளவுஸை பற்றின எல்லா விஷயமுமே நம்ம பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸில் நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, நம்ம உடம்புல இருந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படி அளவு எடுக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம அது துணியில் எப்படி அந்த அளவுகளை கால்குலேஷன் பண்ணி மார்க் பண்ணணும், அதோடைய தியரியாவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார்முலா மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம தியரியாக அதை கற்றுக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். லைனிங் ப்ளவுஸை நம்ம பொட்டிக் ஃபினிஷிங்லேயும் ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மல் ஃபினிஷிங்லேயும் எப்படி ஃபினிஷ் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 3 டாட் ப்ளவுஸுக்கு கப் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட்டுக்கும், கப் வச்சா அதை நம்ம எப்படி ப்ளவுஸில் வைக்கணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு சாரீ எடுத்துகிட்டு கொடுத்து இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாரீ ஓரம் அடிக்கிறதுலேருந்து, சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கிறதுலேருந்து, சேரீயோட முந்தி பகுதியில் குஞ்சம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அதிலேருந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதை வச்சு நம்ம லைனிங் ப்ளவுஸு மற்ற எல்லா ஸ்டைல்லையுமே ஃபினிஷ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் அதில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸில் என்னென்ன தப்பு வருமோ அந்த தப்பெல்லாம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கணுன்றதுக்காக ஃபார்முலாலாம் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் உங்களுக்காக சார்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கூடவே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக ப்ளவுஸை ரெடி பண்ணலாம். உங்களுக்கு நான் இந்த ஃபார்முலாவோட சார்ட் மட்டும் கொடுக்கல, அந்த சார்ட்டை நான் எப்படி உருவாக்கினங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்களே கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லியும் கொடுக்கலாம். நீங்கள் இந்த ஒரே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ப்ளவுஸை பற்றி வர எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ப்ளவுஸ் தைச்சு கொடுக்கலாம். அதன் மூலமாக வருமானமும் வரும். சரி, நான் இந்த வீடியோ கிளாஸில் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, முதல் நாள் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அதுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுத்தா அது கற்றுக்கும் புரிஞ்சுக்கும் அப்படின்ற வகையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மெதுவாகவும் பொறுமையாகவும் நீங்கள் இந்த கிளாஸை பார்க்கும்போது நீங்கள் என்னோட பக்கத்தில் உட்காந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும். அந்த அளவுக்கு தெளிவாகவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஒரு வகுப்பை அதை அட்டன் பண்ணி நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் வராது. அந்த அளவுக்கு மெதுவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி இந்த ஆப்புக்குள்ளே போய் வீடியோவை வாங்கி கற்றுக்கணுங்கிறத சொல்கிறேன். உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரை தொட்டு ஸ்ரீஜா உலகம் டைலரிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஸ்ரீஜா உலகம் டைலரிங்னு நம்ம ஆப் வரும், அதை தொடுங்க. இன்ஸ்டால்னு கேட்கும், அதை தொடுங்க. இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் ஓப்பன்னு வரும், அதை தொடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே யூஸ் அனதர் மெத்தட்னு வரும், அதை தொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ப்ராசஸ் தொடுங்க. ஓடிபி கேட்கும், அதுவாக உங்கள் மெசேஜில் இருந்து எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். அப்புறம் உங்கள் பேர் கேட்கும், டைப் பண்ணுங்கள். மெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைனா பரவாயில்ல. லெட்ஸ் கோ ஸ்டார்டட்னு இருக்கும், அதை தொடுங்க. இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே போயிடும். நீங்கள் வகுப்பை வாங்கி கற்றுக்கலாம். உங்கள் பெயரை கரெக்டாக கொடுங்க, ஏன்னா சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கொடுக்குற பேர் தான் வரும். உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்களும் வீடியோவை வாங்கி கற்றுக்கோங்க. அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் வரும்.